Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, La ilaha illallah, Allahu Akbar, Allahu Akbar, walillahil hamd. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, La ilaha illallah, Allahu Akbar, Allahu Akbar, walillahil hamd. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, La ilaha illallah, Allahu Akbar, Allahu Akbar, walillahil hamd. உங்களுக்கு தரப்படுகின்ற அறிவித்தல்களை பேணுங்கள், தாமதம் வேண்டாம், மிக விரைவாக இந்த இடத்தை நோக்கி வீறு நடை போடுங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக வேகமாக இந்த இடத்தை நோக்கி வீறு நடை போடுவீர்களாக. எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை துதிப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் தொழுகைக்காக குறிப்பிடப்பட்ட நேரம் 6:30 ஆகும் அல்லவா? வேண்டாம் தாமதம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்தனைக்கு கொள்வீர்களாக, சிந்தனைக்கு கொள்ளுமாறு மிக விரைவாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். இதோ நாங்கள் தொழுகைக்காக தயாராகிவிட்டோம். அணிதிரள்வீர்களாக. வீதி வழியே வந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளின் கவனத்திற்கு நாங்கள் தொழுகைக்காக தயாராகிவிட்டோம் என்ற நற்செய்தியை உங்களுக்கு தருகின்றோம். நாங்கள் தொழுகைக்காக தயாராகிவிட்டோம் என்ற நற்செய்தியை உங்களுக்கு தருகின்றோம். மிக விரைவாக வந்து சேர்ந்து கொள்வீர்களாக. இந்த திருநாளை உயர் முறையிலேயே அல்லாஹ்வின் தூதர் காட்டிய வழிமுறைப்படி தொழுது கொள்ளுவோம். அல்லாஹ் எங்களுக்கு அவரது அருளை நிரப்பமாக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையுடன் இதோ இமாம் அவர்கள். الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் வரிசைகளை கிபிலாவை நோக்கியவாறு அமைத்துக் கொள்வீர்களாக. தொழுகையை வீணாக்கி விடாதீர்கள், பாழாக்கி விடாதீர்கள். உங்களுக்கு தரப்படுகின்ற அறிவுறுத்தலின் பிரகாரம் உரிய ஒழுங்கு வரிசைகளை சீராக்கிக் கொள்வீர்களாக. இது அல்லாஹ்வின் தூதர் காட்டிய உயர்வான நடைமுறையை சிறப்பாக நாங்கள் மேற்கொள்வதற்காக, இந்த தொழுகையை உரிய முறைப்படி நாங்கள் நிறைவேற்றுவதற்காக உங்களுடைய கிபிலாவை படி, உங்களுக்கு தரப்படுகின்ற அறிவுறுத்தலின்படி உங்களுடைய வரிசைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளுமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இதோ இமாம்கள். الله أكبر الله أكبر الله
أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது சபை வார்த்தையை சபை செய்யப்படுத்திக் கொள்ளுங்கள். கால்களுக்கு இடையில் இடைவிடாமல் காலோடு காலத்தில் சபை கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரடியாக தொழுகை கொள்வதற்கு முன்னால் இந்த தொழுகை பற்றி ஒரு சில ஞாபகங்களை சொல்வது போல் கண்டேன். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இரண்டை பெற்றார் தொழுகைகளை எங்களுக்கு ஆகமம் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இரண்டாவது பெற்றாராகிய ஈத் அல்-அத்ஹா பெற்றாருடைய தொழுகை நாம் எல்லாம் முழுவதாக அறிவிக்கிறோம். இந்த தொழுகையை பொறுத்தவரையில் இரண்டு ரக்காத்துகளை உடைய தொழுகை தொழுவதற்கு முன்னால் ஈத் அல்-அத்ஹா அந்த பெற்றார் தொழுகை அல்லாஹ்வுடைய தொழுகையோடு நாங்கள் ஈத் வைத்து தக்பீர் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே முதலாவது தக்பீரை ஆரம்ப தக்பீராகிய தக்பீருல் இஹ்ராமை தவிர்த்து மேலதிகமாக 7 தக்பீர்கள் சொல்லப்படும். அந்த 7 தக்பீர்களுக்கு நாங்கள் தனித்தனியாக கைகளை அவிழ்த்து மீண்டும் கட்ட வேண்டிய தேவை கிடையாது. அந்த தக்பீரை கட்டிக்கொண்டு வாயால் முடிந்தால் போதும். அதை விட்டு இந்த 7 தக்பீர்கள் வளமை என்று சொல்வது பார்த்தா ஏனே சொல்லப்படும். மற்ற ரக்காத் அதே மாதிரி 7 ரக்காத் சொல்லிக்கப்படும். இரண்டாவது ரக்காத் நாங்கள் சொல்கிற பொழுதும் 70 அந்த தக்பீரை தவிர்த்து மேலதிகமாக 5 தக்பீர்கள் சொல்லப்படும். அந்த 5 தக்பீர்களை நாங்கள் கையை அவிழ்த்து கட்டாமல் அதே கையை கட்டிய அந்த நிலையில் நாங்கள் தக்பீரை கூறணும். ஏனெல்லாம் ஏனே சொல்லிவிட்டார். எனவே இதுதான் தொழுகையுடைய முக்கியமான விடயம். அத்தோடு நபியல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றார் தொழுகையை மாத்திரம் அவர்கள் பெற்றார் தொழுகையாக சொல்லாமல் பெற்றார் தொழுகையை கட்டளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே உரையின் உரையுடைய அகவலாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த உரையை நாங்கள் புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த நாங்கள் விடுவிப்போம். எனவே அனைவரும் சஃபரை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். கால்களுக்கு இடையிலான சஃபரை போடப்படுகிறது. பின்னாடி சகோதரிகளும் சஃபரை பார்க்கணும். அல்லாஹ் அக்பர் الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون
الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب مرفوعة ونمارق مصفوفة وصرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
الله أكبر الله أكبر ولله الحمد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எமக்கெல்லாம் இறுதி தூதராக வந்த எம்முயிரின் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள் எம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் இன்றைய தினம் நாங்கள் ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாள் தொழுகைகளாக இருக்கிறோம். உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈதுல் அல்ஹா பெருநாள் அல்லாஹ் எங்களுக்கு தருவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபியை எங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு விருப்பமாக தேர்வு செய்த மக்கள் இந்த நபிமார்கள் ரசூல்மார்களும் அல்லாஹ் தஆலா தேர்வு செய்த ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் தான் உலகத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லணும்னா நிறைய துன்பங்கள் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், நிறைய சோதனைகள் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய அடுக்கடுக்கான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள், நிறைய சுமைகளை சுமந்தவர்கள் அவர்கள், சிறு பாராயத்தில் இருந்தார்கள், ஏகத்துவத்துக்காக பாடுபட்டவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட தியாகங்களுக்குரிய சோதனை கொடுத்தார் பாருங்கள். ஆடப்பட்டவர்கள் நிலைமை பொருளை தாண்டி சுருக்கமாக வரலாறு சொல்ல கொடுக்க ஆசைப்படுறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நிலைமை பொருளை தாண்டி திருமணம் முடிந்த பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குலத்தமாக்கி வைத்திருக்கிறார். அவங்க குலத்தமாக்கி நிராசையில்லை, அவர்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய எலும்புகள் எல்லாம் நல்ல வயது வித்து அடைந்தது. அவருடைய முகமெல்லாம் தோலெல்லாம் வாடி போயிருந்தது. முடிகளெல்லாம் நரைத்து போன காலகட்டத்தில் அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்கிறான். சகோதரர்களே, நம்ம சொல்லுவோமே தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்லுவோமே, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய அல்லாஹ் இடத்துல கேட்ட துஆவுக்கு பின்னால் அல்லாஹ் பிள்ளையை கொடுக்கிறான். அல்லாஹ் தன் பிள்ளையை சும்மா கொடுக்காம புள்ள கிடைச்ச பின்னால புள்ளையையும் உம்மாவையும் கை குழந்தையும் உம்மாவையும் பாலைவனத்தில் கொண்டு விட்டு வருவார். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு எந்த விதமான மறுப்பு தெரிவிக்கவில்லை. தன்னுடைய மனைவியையும் கை குழந்தையும் கொண்டு விட்டுட்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாம் எல்லாரும் புள்ள பெற்றார்கள், புள்ள இல்லாதவங்களுக்கு தெரியும் அந்த புள்ள அருமை வழி தெரியும். மிச்ச காலத்துக்கு பின்னால கிடைச்ச புள்ளைய அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்தா எவ்வளவுக்கு அவங்க பண்பட்ட மனிதராக இருந்திருப்பாங்க. இதனால் திருமறை குர்ஆன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிற பொழுது எப்படி சொல்றா, ஒரு உம்மமாக இஸ்லாம் சொல்கிறது, ஒரு சமூகமாக இஸ்லாம் சொல்கிறது, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு மும்மாதிரியாக இஸ்லாம் சொல்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 5 வக்த் தொழுகைகளையும் கடைசி அத்தியாயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்தும் முகமா எங்களுக்கு ஸலவாத் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அப்படிப்பட்ட தியாகம் அது மாத்திரம் இல்ல, கை குழந்தை விட்டுட்டு வராங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் புள்ள ஓடி ஆடி நடக்க ஆரம்பிக்குது. அது கனவு காண்டார், தன் மகன் அறுத்து பழிக்குமாறு கனவு காண்டார். நபிமாருடைய கனவு என்பது அல்லாஹ்வுடைய வஹி என்பது புரிந்து கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை கூட்டிட்டு வராரு. மகனை கேட்காரு, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அல்பஹுக், மகனே நான் கனவுல கண்ட வாப்பா உங்களை அறுத்து பழிடுமா அல்லாஹ் எனக்கு சொல்லிக்கிறான், நீங்க என்ன சொல்ல வாங்கன்னு கேட்கிறாரு. மகன் உம்மன வளப்ப பாருங்க, வாப்பா இல்ல புள்ள வளர்றாங்க. எப்படி வளர்றாங்க? புள்ள கிரீம் இல்லவா
இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? புள்ளை கொண்ட துடிச்சு போறோம், மனைவி கொண்ட கணவனால் தாங்கலா போது, கணவனை கொண்ட மனைவி துடிச்சு போகிறாள், வாப்பம்மா கொண்ட பிள்ளைகள் அழுது கவலைப்படுது. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, நாங்க இருக்கிற இந்த வாழ்க்கையை பொறுத்தவரையில் நிதர்சனமான வாழ்க்கை இல்லை, நிதர்சனமான வாழ்க்கை இல்லையே. இன்னைக்கு திடீர் மவுத்து வருது. நல்லா இருந்தாக்கள் மவுத்தா போறாங்க, ஓடி ஆடி திரியக்கூடிய இளைஞர்கள் மரணித்து போகிறார்கள், வயோதிபத்தை அடைந்த வயதுகள் மரணித்து போகிறார்கள், பச்சிளம் குழந்தைகள் மரணித்து போகின்றன. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மரணம் நிதர்சனமான. எனவேதான் மரணம் வருவதற்கு முன்னால் எங்கே நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமதான்ல பார்த்தோம், பள்ளி வாசல்ல நிரம்பி காணப்பட்டது, கண்டவுடனே கண்கொள்ள காட்சியா இருந்தது, மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. பள்ளிக்கு ஆக்கள் வந்தாங்க. ஷவ்வால் வந்து பள்ளிக்கு ஆக்கள் இல்ல, தொழுகைக்கு ஆக்கள் இல்ல. அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் நாம் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கவாதி அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். சுவர்க்கவாதி சுவர்க்க போனவங்க பார்ப்பாங்க, எங்களோட உலகத்தில் இருந்தாக்கள் சுவர்க்கத்தில் காணலேன்னு தேடுவாங்க. அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களோட இருந்தாக்கள் சுவர்க்கத்தில் காணலே யா அல்லாஹ் தேடு கேட்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்துக்கு நரகத்துக்கு காணப்படுறவங்களை அல்லாஹ் அனுப்புவார். சுவர்க்கவாதிகள் சொல்வாங்க, நரகத்திலே வேசியவர்கள் மக்கள் மாறுவார்கள். பாவி கவலையோடு கேட்பாங்க, மாசலத்துக்கு பிசகர் சகஜத்திலே நரகமான ஒரு பேர் மாசலத்துக்கு பிசகர். இந்த சகஜத்தை உங்களுக்கு ஒன்று சேர்த்து இணைந்து கேட்பார்கள். நரகவாதிகள் வேற அனுபவிக்கும் சுவர்க்கவாதிகள் சொல்வார்கள், காலு லம்மன் சலி உலகத்தில் அறவே உலகத்திலாக அறவே தொடாமல் அல்லாஹ் சகை விட்டுக்கார். சகோதரர்களே, நமக்கு மௌத் எப்போதும் தெரியா, நம்ம எல்லாம் கண்டிப்பாக மௌத்தாக இருக்கிறோம். எனவே மரணத்துக்கு முன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய மக்களை நாங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும். நான் ஏன் சொல்லலாம் தெரியுமா? இன்றைக்கு நான் குடும்பத்துக்காக ஓடா மாட தொலைக்கிறோம், ஓடா தேய்கிறோம். மறுமை நாளிலே எங்கட பிள்ளைகளுக்கு வர மாட்டா, எங்கட பொம்பளைகளுக்கு வர மாட்டா, எங்கட உம்மா வர மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், யௌம யஃபிருல் மர்உ மின் நஃபி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதி வ பனி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇன் ஷஅனு யுனி. ஒரு மனிதனை விட்டு ஒரு சகோதரர்கள் ஓடுவான், புள்ள ஓட்டிகள் ஓடும், பெற்றோர்கள் ஓடுவார்கள். எல்லாருடைய எண்ணம் தெரியுமா? நான் சுவர்க்கவாதியா நரகவாதியா அந்த எண்ணத்தில் இருப்பாங்க சகோதரர்கள். எனவேதான் இருக்கிற காலங்கள் நல்ல முறையில் பயன்படுத்துவோம், அந்த காலங்கள் உரிய முறையில் நாங்கள் பயன்படுத்துவோம். அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு நாங்கள் நிறைய சகோதரர்கள் பார்க்கிறோம், குடும்ப உறவுகள் சின்ன பின்னப்பட்டு நாங்கள் பார்க்கிறோம். பெருநாள் தினத்துக்கு சொல்ல வாரம் சந்தோஷமா இருக்கும், சலாங்களை சொல்ல மாடக்க செய்யறோம், இல்லை செய்யறோம். ஆனா சொந்த தம்பியோட பேசுறல, சொந்த வாப்பா அம்மாவோட பேசுறல, தான் பெற்ற பிள்ளையோட பேசுறல. என்ன பெருநாள் சகோதரர்களே? எனவேதான் குடும்ப உறவுகள் நாங்கள் சேர்ந்து வாழணும். குடும்ப உறவுகள் எல்லா இடத்துக்கு கேட்டீங்க, யா அல்லாஹ் யாரெல்லாம் என்னை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவரு நீ சேர்ந்து வாழு. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, தியாகம் எங்கட கோபத்தை விட்டு கொடுக்கலண்டா, எங்கட ஆத்திரத்தை விட்டு கொடுக்கலண்டா, நாங்க மன்னிக்கலண்டா, நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை பெற்று படிப்பினாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு மிகப்பெரிய படிப்பினை. இந்த எங்கட சாதாரண கோபதாவத்தை நாங்க உடல்லண்டா, மன்னிக்கலண்டா, நாங்க போய் சலாம் சொல்லி பேசலண்டா, நாங்க மௌத்தான. அன்புள்ள சகோதரர்களே, அவ்வளவு வாழ்க்கை முடிஞ்சு போகுது. எனவேதான் இருக்கிற காலங்களை பயன்படுத்துவோம், குடும்ப உறவு நாங்க சேர்ந்து வாழ்வோம். இன்னும் ஒரு செய்தியை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு பெருநாளைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அழகழகா உடுத்திருக்கிறோம், வித்தியாசமா அணிஞ்சிருக்கிறோம், மகிழ்ச்சியோடு இருக்கிறோம், முகமெல்லாம் மலர்ந்து போயிருக்குது, சந்தோஷமா இருக்கிறோம். தொலை முடிஞ்சு ஊட்ட வைத்து அழகா சாப்பிட இருக்கிறோம். நம்ம எல்லாம் நம்மள உறவுகள் ராசாவில பாருங்க, சுபஹானல்லாஹ். உடுப்பதற்கு ஆடை இல்லை, உண்ணுவதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, கவலை என்றால் கட்டி பிடித்து அழுவதற்கு உம்மா அப்பா இல்லை, சந்தோஷத்தை பகிர்வதற்கு நண்பன் இல்லை, தூக்கி கொஞ்சத்துக்கு பிள்ளைகள் இல்லை. இன்னைக்கு உறவுகளை இழந்து கவலைப்படுத்த நாங்க பாக்குறோம் இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு எங்க சமூகம் எங்கடா ஆஃபர் கிடைக்கும், எங்கடா உடுப்பு மலிவா கிடைக்கும், அதற்கு நாங்க அல்லோல படுறோம். ராசால வாழக்கூடிய மக்களை பாருங்க, சாப்பாட்டுக்காக திண்டாடுறாங்க, தின்னதுக்கு யாரு தாரத்துக்கு யாருமே இல்லை, கவலைப்படுறாங்க.
அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், ஒரு முஸ்லிம் ஒரு உடம்பை போன்றவன், ஒரு முஸ்லிம் கட்டணத்தை போன்றவன். அல்லாஹ்வுடைய உதாரணத்தை பாருங்க. எங்கள் சமூகம் கவலைப்படுது, உண்மையிலே தொழுகைக்கு பின்னால கையை துஆ கேட்கலன்னா எங்களை மாதிரி ஒரு மனிதமற்ற சமூகம் இருக்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, மகிழ்ச்சியாக பெருநாள் கொண்டாடக்கூடிய நாங்க எங்களை உம்மத்துக்காக துஆ கேட்போம், கவலைப்படுவோம். கொத்து கொத்தாக உயிர்கள் கொலை செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பாடசாலைகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன, வைத்தியசாலைகள் நொறுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மக்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்போம், இது நல்ல நாட்கள் துஆ கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பித்த நாட்கள்ல 10வது நாள் நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் சிறப்பான நாள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சிறப்பான நாட்கள் அதிகமாக துஆ செய்வோம். அது மாத்திரம் இல்லாமல் மிக முக்கியமான இபாதத் உலுஹியா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது உலுஹியாவை கடமையாக்கினாரோ அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற வரைக்கும் உலுஹியா கொடுக்காமல் இருந்தது கிடையாது, கொடுத்தார்கள். கஞ்சத்தனம் பார்க்க கூட சகோதரர்களே, உலுஹியா நாங்க வாரி வளரக்கூடிய மக்களாக நாங்க மாறணும். எல்லா மக்களும் உணவு உண்ணக்கூடிய மக்களாக பசி இல்லாம வாழணும் என்பதற்காக வேண்டி இஸ்லாம் உலுஹியா கடமையாக்கிச்சு. எனவே நாங்கள் உலுஹியா நாங்கள் வழங்குவோம். அது மாத்திரம் இல்லாமல் இஸ்லாம் சொன்ன பெருநாளுடைய சுன்னாக்கள் என்னன்னு கேட்டால், நாங்க திடலுக்கு ஒரு வழியால் வந்தோம்னா இன்னொரு வழியை நாங்கள் பயன்படுத்துவோம். அது மாத்திரம் இல்லாமல் ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாட்களில் கூடுதலாக தக்பீர் சொல்வோம், கூடுதலாக தக்பீர் சொல்வோம். இந்த பெருநாளுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சி, சந்தோஷம் புத்தாடையில் இல்லை, நல்ல சாப்பாட்டில் இல்ல, எதுல இருக்கு தெரியுமா? அல்லாஹு அக்பர் தக்பீர்ல இருக்குது. எனவே அன்புள்ள சகோதரரே, அடிக்கடி 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 தக்பீர் சொல்வோம். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எங்களை பற்றி கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்போம். இன்னைக்கு மௌத்து வந்தா நாம் மௌத்தாக தயாராக யோசிப்போம். எனவே அத்தகைய படிப்பினைகளை பெற்று சமுதாயமாக மாறி வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களை பொருந்திக் கொண்டு நாளை மறுமை நாளில் உயர்வான உன்னதமான சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் என்னையும் உங்களை மாக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. صمنا أياما أحلى الأيام، يا ربي أعدها كل الأعوام. صمنا أياما أحلى الأيام، يا ربي أعدها كل الأعوام. يا ربي أعدها كل الأعوام. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. 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 صمنا أياما أحلى الأيام، يا ربي أعدها كل الأعوام. صمنا أياما أحلى الأيام، يا ربي أعدها كل الأعوام. يا ربي أعدها كل الأعوام. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. 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 صمنا أياما أحلى الأيام، يا ربي أعدها كل الأعوام. صمنا أياما أحلى الأيام، يا ربي أعدها كل الأعوام. يا ربي أعدها كل الأعوام. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. تقبل الله منا ومنكم عيد مبارك
علينا وعليكم. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. صمنا أياما أحلى الأيام يا ربي أعدها كل الأعوام. صمنا أياما أحلى الأيام يا ربي أعدها كل الأعوام. يا ربي أعدها كل الأعوام. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم. تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم.